Good morning students, I am MRK. Today 10th Maths class, Chapter 3, Algebra, Example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 mark sums, important sum ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். Example 3.71 question number. ஓகே, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்ட மாதிரி கேட்டிருக்கு. ஓகே வெரி குட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன் கொடுத்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவோம். ஓகே, கிவன் மேட்ரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறேன். கிவன் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1 -1 2. அடுத்து பி, கேபிட்டல் பி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 -1 2 1 1 3ன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 1 2 2 -1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஏபி இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு பின்னு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏபி இருக்குது. ஏ எழுதிட்டு நான் ஏபியை மல்டிப்ளை பண்ண போகிறேன். பார்த்து நிதானமாக ஏபியை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே எழுதி எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகே, ஏபி. அப்போ ஏன் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு 1 -1 2. அடுத்து பின்ற மேட்ரிக்ஸ் எழுதினோம்னா 1 -1 2 1 1 3. குட். இப்போ ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணால் ஒரு ரோ தாண்டா தம்பி இருக்குது. ஒரு ரோலே முடிஞ்சிடும் கணக்கு. இந்த ரோலே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ ஒரு ரோவும் ஒரு காலமும் பெருக்கு, ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் பிறக்குனா ஒரு எலமெண்ட் அப்படின்றது வந்து 1 1s are 1 1 -2 -2 1 2 is 2. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு ரோ ஒரு காலம், ஒரு எலமெண்ட். இது சுருக்கிடலாம். 2 2 அடிச்சுட்டு என்ன வந்துடும், 1 வந்துடும். அந்த மாதிரி அதான் ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்கிறது. அடுத்து அதே ரோனால அப்படியே தான் போகணும். அடுத்த காலம் இங்கே வந்துடணும். 1 is 1 -1 1 is 1 -1 3 2s are 6. அவ்வளோதான். ஓகே குட். அப்போ என்ன வந்துருச்சு, இதில் 1 வந்துருச்சு. 6ல் 2 போச்சுன்னா என்ன வந்துடும், இன்னும் 4 வந்துடும். அப்போ 1,4 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஏபி மல்டிப்ளையோட அகெயின் எதை சேர்க்குறோம், சியை சேர்க்குறோம். அப்போ ஏபின்றது வந்து 1 4, சி அப்படின்றது வந்து 1 2 2 -1. ஓகே, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்கோ. இப்போ மல்டிப்ளை பண்ண ஒரே ரோ தான் இருக்குது. அப்போ 1 1s 1 4 2s are 8. ஓகே, அடுத்து 1 2 is 2 1 4 is 4 -4. ஓகே குட். அப்போ என்ன வந்துருச்சு, 9 -2. இட் இஸ் ஃபஸ்ட்டு 1. ஓகே, கிவ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு, ப்ராக்கெட்டில் பிசி. வாட் பின்றது கொஸ்டினில் இருக்குது. என்ன பி இந்த இருக்குது. 1 -1 2 1 1 3. ஓகே, எழுதி ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சி என்ன இருக்குன்னு பாரு, 1 2 2 -1. ஓகே, வெரி கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோ. இந்த ரோ எடுத்து இந்த காலத்தை பண்ணையில் ஒரு எலமெண்ட்டு தான் வரும். 1 is 1 1. அடுத்து 1 -2 is -2. அடுத்து நெக்ஸ்ட்டு காலத்துக்கு போயிடுறோம். அதே ரோ தான். 1 2 is 2 -+1. ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்துட்டேன். 1 2 is 2. அதே மாதிரி இந்த ரோ எடுத்து இந்த காலம் 1 2 is 2 +2. அதே மாதிரி 1 2 2s are 4 1 is 1 -1. அடுத்து தேர்ட் ரோக்கு வந்துட்டோம். இங்கே வந்துடுறோம். 1 is 1 1 3 2s are 6 1 is 2 2 1 3 is 3 -3. ஓகே குட். இப்போ நம்ம சரி பண்ணையில் -1 3 4 3 7 -1. ஓகே குட். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பிசி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ முதல்ல உள்ளே எழுதினோம்னா 1 -1 1 -1 2 அப்படின்னு அர்த்தம். பார்த்து நிதானமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்க. 1 -1 2 உள்ள டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்க. அதனால தான் பிசி இந்த இருக்குது. -1 3 4 3 7 -1. ஓகே குட். 1 ரோ தான். அப்போ ஒரே ரோவில் முடிஞ்சிடும் ஆன்சரு. 1 1 is 1 -1 1 4 is 4 -4 7 2s are 14. ஓகே குட். அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம். 1 3 is 3. அடுத்து 1 3 is 3 -3. அடுத்து 1 2 is 2 -2. ஓகே குட். அப்போ என்ன ஆகுதுன்னு பாரு, செப்பரேட் பண்ணணும்னா 14 வந்து இது என்ன ஆகும், 5 9. வெரி குட் வந்துருச்சு. அடுத்து -2 + 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடச்சிரும், -2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது 2 கிவன் கொடுத்துக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 பாரு. ஃப்ரம் 1 and 2. குட்ரா தம்பி. ஃப்ரம் 1 and 2.
LHS ஈக்குவல் டு என்ன எழுதிடலாம், RHS எழுதலாம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தம்பி பார்த்து கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண தெரியலனா பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணு, டீச்சர்ஸ்கிட்ட கேளு, எதுவும் தெரியாதுன்னு ஃபீல் பண்ணாத. மல்டிப்ளை வந்து பேசிக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லாம் வரும், அடுத்தடுத்து 12th ஸ்டாண்டர்ட்லாம் வரும். ஸோ இதை வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. மேட்ரிக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படியே 11th 12th. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன ரென்ஸ் ப்ரூவ்னு எழுதினாலும் சரி, இல்லை அந்த கொஸ்டின் தூக்கி எழுதினாலும் சரி, AB இன்ட்டு C ஈக்குவல் டு பார்த்துக்கோ A இன்ட்டு BC அப்படின்னு எழுதி க்ளோஸ் பண்ணாலும் சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நிதானமாக ரைட் பண்ணிக்கோ, பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்கோ. ஓகே, குட்.